ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரினா. இவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு மாரினா ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட இருந்து பார்த்து பேசும்போதெல்லாம் செட் ஆச்சு. இந்த மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன், பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன்னன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு இயலாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வலியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கே நான்லாம் டோட்டலாக ஆஃப். பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வேலைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படி தான் நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த 2 பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தான் சேகராகவே என் மனசில் எப்போயுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த 2 பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல் அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு ஒரு பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் மாரியான மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபிலிம் மேக்கரோட ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம். எனக்கு என்னென்னா, யூஸ்வலாக எல்லா படமும் எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு பர்சனலான ஒரு ஜேர்னி. எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் எல்லா ஃபிலிம்ஸும் ஒரு பர்சனலான ஜேர்னி. இது வந்து மாரியோட சைல்டுஹுட். நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எனக்கு தெரியல. படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அவரோட சைல்டுஹுட்னு சொன்னார். எனக்கு அது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக அது இன்னும் பர்சனலான ஒரு ஜேர்னியாக தோணுச்சு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஒரு மாரியோட பெஸ்ட் ஃபிலிம் yet. I wish Bari and the entire team all the best. And also Dilip Subrayan, இது co-produce பண்ண திலீப் சுப்ராயனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் பார்த்தோம். வாழை படம் பார்த்துட்டு நான், அஸ்வின், ராம், இன்னும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் யாரும் எதுவுமே பேசாமல் வெளியில் வந்து அமைதியாக இருந்தோம். ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. என்னையா இருந்தால் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன இறுக்கத்தோடு இருந்துகிட்டே இருந்தேன். அந்த அமைதி தான் அந்த படத்தோட பெரிய வெற்றி நினைக்கிறேன் நான். மாரி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது, சினிமாவில் பார்க்காதது அவர் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். பரியரும் பெருமாள் அந்த குடத்தில் வாய் வச்சு தண்ணி குடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பார். இதில் கலையரசன் வந்து துண்டில் அந்த தூக்குச்செடி கட்டிட்டு போயிட்டுருப்பார். நிறைய டீட்டெயில் நான் பார்த்த சினிமாவில் பார்க்க லைஃப் எல்லாம் இவர் பார்த்துருக்கேன். ரஞ்சித் சார் படத்தில் கூட சார்பட்ட பரம்பில் பெருத்தனகர மூடு அப்படின்னு வருவா. இந்த வார்த்தை வந்து இன்னும் எங்கள் ஊரில் இன்னும் கூட இருக்குது. அந்த வார்த்தை பெருத்தனகர மூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துருக்க, ஒரு பொண்ணுமா உனக்கு குதிரல அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் சொல்லியிருப்பார். இந்த குதிரன்னு வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள், விஷுவல்ஸ் எல்லாமே யதார்த்த லைஃப்பில் பார்த்தது. பட் சினிமாவில் பார்க்க எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ரீசெண்டாக. வாழை பற்றி சொன்னால் எல்லோரும் சொல்கிற மாதிரி மாரியோட பெஸ்ட் இது, அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மாரியோட வாழ்க்கை மாறி தவிர வேறு யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா என்ன?
வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஜாபையா, எனக்கு இந்த பையன் அந்த படம் நடிச்ச ஹீரோ ஃபன்ரி படத்தை பார்த்த ஜபையோட முகம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது, என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் டீம், ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனிங்கில் இந்த படத்தை பார்க்கல. நான் கொஞ்சம் முன்னாடி அவருடைய படத்தொகுப்பில் அறையில் பார்த்தேன் இந்த படத்தை. அதாவது கொஞ்சம் தற்காத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா சந்தோஷ் நாராயணருடைய கம்ப்ளீட் மியூசிக் இல்லாதனால அங்கேயே நான் அழுகாமல் இருந்திருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நான் படம் பார்க்கும்போது அவருடைய கதைன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிவிட்டு படம் பார்க்குறீங்களான்னாரு. சரி ஓகேன்னு தனியாக நான் மட்டும் உட்காந்து படத்தை பார்த்தேன். படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே பேச முடியல. அது வரைக்கும் நான் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். சரி ஓகே, இவர் வந்து ஒரு அழியாத கோலங்கள் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு படங்கள் வேலைகளும் அரசியல் பின்புல இதெல்லாம் இருக்கக்கூடிய படங்களாக நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்திருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நானும் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். படம் முடியும் போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது என்னுடைய கதை இது, என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது என்னால் அது எப்படி அந்த நேரத்தில் என்னால் ரியாக்ட் பண்ணவே முடியல. எப்படி நீங்கள் எப்படி இதை கடந்து எப்படி ஒரு மாரி செல்வராஜ் உருவானார். இப்போ நிறைய பேர் சொன்னீங்க மாரி செல்வராஜ் அவருடைய இது ஒரு மிகச்சிறந்த இதுதான் அவருடைய படைப்பில் உச்சன்னு. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, மாரி செல்வராஜ் படைப்புகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிற அந்த புத்தகத்துக்கு அவரே எழுதின ஒரு முன்னுரை தான் இந்த படம். அதில் இருக்கக்கூடிய கதைகளை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எழுதின முன்னுரை. இந்த படம் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையும் புரிதலையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும். அவர் ஏன் இப்படி சிந்திக்கிறாருங்கிறதுக்கான காரணமும் தெரியும். இப்போ எல்லோரும் படம் எடுக்கிறோம். இப்போ சினிமாவே ஒரு யானை மாதிரி. அந்த யானையை வந்து அப்படியே தெருவில் அப்படியே பிச்சை எடுக்க கூட்டிகிட்டு வந்தோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் இலக்காரமாக தான் இருக்கும். ஜாலியாக அப்படியே பிச்சை போட்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக பார்ப்பாங்க. அதே யானையை கொஞ்சம் ஜூவில் கொண்டு விற்ற காட்டினோம்னா, ஏய் இங்கே பாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த யானையை காட்டுக்குள்ளே தனியாக உடம்பெல்லாம் மண்ணோட எதுக்கு நம்ம பார்த்தோம்னா எதுவுமே பேசாமல் உறைஞ்சி நின்றுரும் இல்லையா? அதுதான் மாரி செல்வராஜோடைய படம். மாரி செல்வராஜை நான் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் வந்து இந்த வாழை கிழங்கு மாதிரி பூமிக்குள்ளே அழுந்த வேர் பரப்பி பதிஞ்சிருக்காரு. அவர் இன்னும் கன்றுகளாக முளைத்து வெளிவருவார், மனம் பரப்புவார். நன்றி. எனக்கு பயமாக இருக்குது எல்லோரும் முன்னாடி பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட் திங் இதே மாதிரி தான் ஸ்பீச்லெஸ்ஸாக தான் இருந்தோம் படம் பார்த்துட்டு. நாங்கள் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் எல்லோரும் ஐ டு ஐ பார்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. எனக்கு முதல்ல இந்த படத்தை வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டது எனக்கு ரொம்ப என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார் இதுவே. ஏன்னா நான் இது ரொம்ப ஹானர் சார். அது நான் அதை எனக்கு முன்னாடி காமிச்சு உங்களோட பர்சனலாக அதை பேசுகிறதுக்கான டைம் கிடச்சதே வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு எனக்கு ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோணுது. ஏன்னா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஃபஸ்ட்டு ஐலி பண்ணும்பொழுதே எனக்கு அதில் நிறைய மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் ஒருத்தவங்களும் டிஸ்டிங்டிவாக தெரியணும் அப்படின்னா அது எப்படி கேரக்டர் பிரிக்கணுங்கிறதுக்கு எனக்கு வந்து பரியரும் பெருமாள் தான் ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருந்தது. ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் லேயர் கலர்ஸ் மிக்ஸ் ஆகக்கூடாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து இது வந்து இட்ஸ் ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைனா அது எப்படி அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கு எனக்கு பரியரும் பெருமாள் பெரிய ரெஃபரன்ஸாக இருந்தது. ஸோ அன்னையிலேருந்து எனக்கு நான் எந்த இடத்துக்கு வந்தாலும் சொல்லுவேன், இந்த கதைகள் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் வந்து மாரி சார், ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார், இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் அவங்க கொடுக்குற பாதை தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கு சசி சார் கூட சொன்னாங்க, உங்கள் லைஃப் ஒரு லைஃப், அந்த லைஃப்பை வந்து இது என்னோடய லைஃப், நான் இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறதே ஒரு பெரிய, ஏன்னா அப்படி ஒரு லைஃப் இருந்தால் சார் சொல்ல முடியும், இல்லைனா ஃபேக்காக இருக்கும் அது. பட் அந்த லைஃப்பை பார்க்குறதுக்கு, அதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கு. அவ்வளோ அழுத்தமாக இருந்தது. லிட்ரலி எல்லோரும் அழுதுருக்க வேண்டியது, பட் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துட்டோம். ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு அந்த வாழையில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வாழை தோட்டம் ரொம்ப பளிச்சுன்னு பச்சை பசேல்னு அவ்வளோ பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. பட் அந்த லாஸ்ட்டு ஷாட் அதை பார்க்கும்பொழுது லிட்டரலி
கண் கலங்கிருச்சு. அது எவ்வளோ அந்த இலைக்கு கீழே எவ்வளோ பெயின் இருக்குது அப்படிங்கிறதும் எத்தனை பேர் சொன்னாங்க. அது ரொம்ப இலகுவாக நினைப்போம், அது எவ்வளோ கனமானது அப்படின்னு. ஒவ்வொரு இடமுமே வந்து ரொம்ப பதபதப்பாக இருந்தது. அந்த பசங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு சார். இட்ஸ் அ லெசன். எனக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது அந்த கதையில். ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப உண்மையாக இருந்தது. எனக்கு படம் பார்த்துட்டு மாரி செல்வராஜ் சார், இதுதான் மாரி செல்வராஜ் சார்னா அவர் தான் சூப்பர் ஹீரோ, அவர் கதை தான் சூப்பர் ஹீரோ கதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த சூப்பர் ஹீரோ கதையை எல்லோரும் தேட்டரில் பார்க்கலாம். எல்லோரும் சொல்கிறாங்க இது எப்படி எனக்கு அப்படிலாம் தோணல சார். பக்கா என்டர்டெய்னிங்காக நான் என்ஜாய் பண்ணேன், ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் காமிச்ச ஹாப்பினஸாக இருக்கட்டும், சேடாக இருக்கட்டும், எல்லாமே 100% வந்து ரீச் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ ஹியூஜ் சக்ஸஸாக தான் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். நன்றி, தேங்க்ஸ். இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, அதனால் நான் எதுவும் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாரி வந்து டெக்னிக்கலாக முன்னே இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காருன்றது தெரியுது இந்த படத்தில். ஒரு பெரிய லீப் இருக்குது இந்த படத்தில். அவர் வேர்ல்டு பில்டிங்கில் மாரியும் ஒரு வேர்ல்டு பில்டர் தான். அவர் படத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள் எல்லாமே அந்த உலகத்தில் ஒரு பார்க்னு காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அப்புறம் பெரிய இயக்குனர்கள், மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்ட்டில் தன் கதையை வந்து ஒரு படமாக எடுப்பாங்க. அப்படி மாதிரி வந்து இந்த படத்தில் அவருக்கு நடந்த அனுபவங்களை அவர் வந்து சட்டை உரித்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. அது எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அவருடைய சின்ன சின்ன புனைவுகளோடு காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு தாஜ்மஹாலை பற்றி நம்ம 1000 பேர் 1000 விதமாக சொல்கிறத கேட்டாலும் நாம் போய் நேரில் பார்க்கும்பொழுது இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை சொற்களால், விமர்சனங்களால் அல்லது எங்களை போன்ற சக இயக்குனர்களால் கடத்த முடியாது. அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள்லாம் தியேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரே மாவில் சுடுற இட்லி சில பேருக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பு வெறுப்பங்களை உங்களோட தான் இருக்கட்டும். அதனால் இதை தியேட்டரில் போய் அனுபவித்து பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. இந்த படம் வெற்றியடைய எல்லாரையும் போல் நானும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், பிக் ஹலோ. மாரி சார் பற்றி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. அவரோட பைசனில் ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன். வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் மாரி சார் சொல்லியிருந்தார் இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்னு. எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வழிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமாக இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும். அது எடிட்டில் இருக்கலாம், டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம். ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம். அது பயங்கரமாக வளைச்சிருக்கும் சாருக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள், அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு. எல்லா படத்துலையும் அப்படி தான் உழைக்கிறாரு. ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி இந்த 2 விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார்கிட்ட தான். ஸோ அது வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. ஐ திங்க் நீங்கள் பேசும்பொழுது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அது கன்வே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் பார்க்கும்போது? வாழை பற்றி நீங்கள் படம் பார்த்து, அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்து ஒரு வாழைத்தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ கனவுங்களை சுமந்து அதுக்கப்புறம் சென்னை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு
இங்கே வந்து உட்காந்துருக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான், அவர் தன்னம்பிக்கை தான், விடாமுயற்சி தான். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு குரு மாதிரின்ட்டு. ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம், இருந்தாலும் புரியுது. அடுத்த படம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன். நிச்சயமா. ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி, தங்கலானுக்காக ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பாவை பார்க்க. அண்ட் தேங்க்யூ ஸோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் பைசனுக்காக. தேங்க்யூ. தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு, ஸோ ஐ எம் ரியலி நர்வஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை, இது ஐ டோன்ட் திங்க் வாழை இஸ் அ சினிமா, ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அப்போது எனக்கு தெரியாத, லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ அ லைஃப் லைக் தட். இட்ஸ் மாரிஸஸ் லைஃப். அவங்க கூட பைசன் ஒரு படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் அவங்கள பர்சனலாக கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வையில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ saw him and the life he has lived with the entire village or the people there. அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டரில் பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க்ட் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கும், எப்படி ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ், தே ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். So we know the experience and I feel I'm very, very privileged to be a part of this learning experience. Thank you so much for this opportunity, and to all the artists who have performed in the film. You guys are like real inspiration. I think நான் நிறைய கற்றுக்கணும் from them. அவ்வளோ ரியலாக ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்ணுறேன்னு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இட்ஸ் a true inspiration and I really wish நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் சினிமாவாக பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். பீப்புள் ஆர் கோனா லவ் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். நான் ஒரு படம் தான் எடுத்திருக்கேன் நான் ப்ரொடியூசராக. ஸோ அவங்க மேலே கூப்பிட்டுருக்கிறது வந்து நான் அதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கல. இங்கே இந்த ஸ்டேஜில் ஏற்றிருக்கிறதுக்கு காரணமும் மாரி செல்வராஜ் தான். ஒரு மாரி செல்வராஜோட நண்பனாக, அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான மேடை தான். இந்த இந்த இவ்வளோ பேர் இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேமிலியில் திவ்யா, அவங்க அம்மா எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் எனக்கும் அதே நெகிழ்ச்சியாக இருக்குது. ராம் சார் அங்கேருந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இதை பார்த்துட்ருக்காரு. நான் இந்த படத்தை பற்றி பேசலை இப்போது, ஏன்னா அது ரொம்ப இங்கே இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே பேசுவாங்க. நான் என்னோட மாறி கொடுக்குற பழக்கம் தான் எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. நான் ராம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு போனேன், ஆனால் உருப்படி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. மாறி வந்து ஃபஸ்ட் படத்துலேருந்து உயிரை கொடுத்து அவரோட லைஃப் அப்படியே சார்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு உண்மையாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால இப்போ ஒரு மாரி செல்வராஜாக இருக்கார். நான் வந்து ஓபி அடித்து சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், அதுதான் உண்மை. மாரி வந்து ஒரு செல்வம் தான் கூப்பிடுவோம், மாரின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. செல்வம் வந்து படம் பண்ணுறது வந்து நம்ம இவ்வளோ வசூல் பண்ணிடணும், நம்ம எல்லாம் இவ்வளோ பாராட்டணும், இவ்வளோ விருது கொடுக்கணும், அந்த காரணத்துக்காகலாம் கிடையாது. செல்வத்திட்ட வந்து சொல்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது, அவர்கிட்ட நிறைய உண்மை இருக்குது, அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் செல்வத்தோட ஆசை. அது அவரோட கதைகளில் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. நிறைய பேர் அதை காது கொடுத்து கேட்குறாங்க, நிறைய பேர் காதை மூடிக்கிறாங்க கேட்காம. பட்டு இந்த படம் வந்து மாரியை பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் அவ்வளோ உண்மை இருக்குது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, மாரி தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கிற லைஃப்பில் இருக்கிற உண்மையை இன்னும் லவுடாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா மாரி சந்தித்து வந்த தடங்கள்லாம் வந்து ரொம்ப நிறையா. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இப்போ இங்கே ஃபேஸ் பண்ணுறதுனால அவர் திரும்ப போயிட போகிறதே கிடையாது. தொடர்ந்து அவர் வந்து அவர் கிடச்சிக்கிற ஒரு மீடியம் தான் இந்த சினிமா. இந்த சினிமா இல்லாட்டி அவர் வந்து ஒரு கூத்து கலைஞனாவோ ஏதோ ஒரு இடத்துலையோ போய் அவரோட கதைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பார். அந்த விதத்தில் எனக்கு மாரியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு
இதில் சார் எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு நான் சொல்லணும். ராம் சார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேர்ந்த ஒருத்தங்களை அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை பண்ணாமல் போவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பாங்க. இதை தான் நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சார் வந்து என்னென்னா மாறிய அவ்வளோ மெருகேற்றி அவருக்கு இருக்கிற டேலண்ட் அவருக்கே புரிய வச்சு அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குதுன்னு அவர் நம்ப வச்சு அவர் மாறிக்கு கிராஃப்ட் கற்றுக்கிட்டாருன்றதை தாண்டி அவர் ஒரு புக் எழுதினார், மறக்க நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மறக்கவே நினைக்கிறேன் புத்தகத்தை எழுதிட்டு அவர் போய் பார்க்காத ஆட்களே கிடையாது. எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் என் அசிஸ்டண்ட்டு செல்வம் இப்படி ஒரு புக்கு எழுதியிருக்கான், அதை நீங்கள் படிங்க, படிச்சுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள், அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர்த்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ரோல்ன்றது ரொம்ப பெருசு. அது செல்வம் சொல்லும்போது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் ரஞ்சித் அவர்களோடதையும் நான் பார்க்குறேன். ரஞ்சித் அவர்கள் வந்து வெறும் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் ஸ்டார்ட் பண்ண நீலம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு நீலம் சோஷியலாக இருக்கட்டும், அவர் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மூமெண்ட்டோட முக்கியமான தொடக்கமாக பரியரும் பெருமாள் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் மாறிய ஒரு தடவை பார்க்கும்போதும் பரியரும் பெருமாள் தான் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வாழை தான் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதை அடுத்தடுத்து வர படங்களும் மாரியோட பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க நான் நம்புகிறேன். பைசனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இதில் நடித்த எல்லாருமே வந்து அன்பிலீவபிளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் சிவனேந்தன் கேரக்டர் பண்ணவங்களாக இருக்கட்டும், சேகர் பண்ணவங்களாக இருக்கட்டும், அப்புறம் இதை ப்ரில்லியண்ட்டாக ஷூட் பண்ணியிருந்த தேனீஸ்வர் சார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் அப்புறம் குமார் கங்கப்பன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்டர் அவர். அண்டு இதோட சோலை வந்து அவ்வளோ அழகாக சவுண்டில் கொண்டு வந்த சந்தோஷ் நாராயணன் அவர்கள், அவரோட ஒர்க்கும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சுரேன், சவுண்டில் ஒர்க் பண்ண சுரேன், மொத்தமாக இவங்களோட உழைப்புலாம் இது ரொம்ப முக்கியமானது. அண்டு இப்போ நம்ம ஓடிடி வந்து படங்கள் வாங்குறதில்ல, சின்ன படங்கள் அப்படின்றதுல நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். ரஞ்சித் அவர்களும் சரி, இப்போ நிறைய தயாரிப்பாளர்களும் அது மேடையில் பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது உண்மையும் தான். இப்போ ஒரு சின்ன படமோ ஒரு மீடியம் சைஸ் படமோ எடுத்து அது விற்கிறதுன்றது அவ்வளோ சிரமமாக இருக்குது. பட் அதே காலகட்டத்தில் வாழை மாதிரி ஒரு படத்தில் வெறும் ஒரு இயக்குனர் அவரோட கதையை மட்டும் நம்பி இப்படி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்த ஹாட் ஸ்டார் பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், நரன் சார், அந்த என்டையர் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதோட தேட்டரிக்கல் வாங்கி பண்ணுற திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, லவ் யூ மாதிரி. தேங்க்யூ அருண் கே விஸ்வா அவர்களுக்கு. அடுத்ததாக எப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம நிறைய அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸை எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம தமிழ் சினிமாவில் அவ்வளோ அழகாக தனக்குன்னு ஒரு தனி உலகம் கிரியேட் பண்ணி நம்மளை எல்லாரையும் அப்படியே அந்த ஸ்க்ரீனோடு க்ளூடாக உட்கார வைக்கக்கூடிய இயக்குனர் நிச்சயமாக இவர் தான். நல்ல பாடகர், நல்ல நடிகர், நமக்கு எல்லாருக்கும் மிக பிடித்த இயக்குனர், தற்பொழுது இசையமைப்பாளரும் கூட இயக்குனர் மிஷ்கின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு பெரிய 2 ஹெலிகாப்டர் வருது. ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே கிடையாது. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு 250 பேர் அடித்து கொள்கிற மாதிரி. என்னால் படம் பாட்டு வந்து வெளியே ஒன்றுமே பேச முடியல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் ப்ரொடியூசர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு. நான் அந்த படத்தை ஒரு 2 வாரத்துக்கு முந்தி பார்த்தேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் வந்து கொட்டுக்காளியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் 2 படத்தையும். எப்பொழுதுமே ஒரு செஞ்சுரியினுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி, அதாவது 25 அல்லது 75ல் ஒரு பெரிய ரெனயசன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி இந்த 2000ல், இந்த 2025ல் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரெனயசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் வந்து இந்தியா அந்த தேசத்தில் வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி இருக்கும். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தோன்னா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். பட் இந்த 1925ல் வேர்ல்ட் சினிமா அப்படின்னா 2 சினிமா தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம். வெற்றிமாறன், ராம, உங்கள் எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை. ஒரு ஃபாஸ்பின் இருக்கோ, ஒரு ஹெர்சாக்கோ, ஒரு குரோசாவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை. அவங்கள்ட்ட தான் கற்றுட்டு வந்தோம். ஆனால் we can go and knock the doors ன்னு சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஐ வுட் சே
அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை 2 படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு. ஒன்று வாழை, இன்னொன்று கொட்டுக்காளி. நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து, நான் நிறைய படம் பார்க்குறதில்ல. காரணம் என்னென்னா, ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து 1 வாரம் ஒர்க்கு எனக்கு. ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா 1 வாரம் ஜுரம். பிகாஸ் 1 மூவி மோட்டிவேட்ஸ் மீ, 1 மூவி மேக்ஸ் மீ ஷிட் ஆக்சுவலி. நான் வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அசிஸ்டன்ஸை வந்து சொன்னேன். ஒரு படத்தை எப்பயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அசிஸ்டன்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ கர்ணனில் ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் வந்து உட்காந்துருக்காங்க. 2 பேர் வந்து அந்த பெண்ணை, அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறதை வந்து எடுத்திருப்பான். அப்போ அவனுடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து நான் சொல்லி எக்ஸாக்டாக என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அதை அப்படியே சொல்லிவிட்டு நான் சொன்னேன், டேய் இது ஒரு வருஷம் எடுத்திருக்காண்டா, இப்போ நம்ம இருந்தால் எப்படி பண்ணுவோம், நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணணுண்டான்னு சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பிறகு, இப்போ வெற்றிமாறன் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சிட்டோன்னா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி, இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி ஐ வில் டேக் தட் இன் டு மை மேரோ. அப்போ நான் சொல்லும்போது வந்து, இல்லைடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்குடா, நல்ல ஃபிலிம் மேக்கரான கிராஃப்டை வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் பண்ணுண்டா அப்படின்னு சொன்னேன். மை ஃப்ரெண்ட்ஸ், யூ டோன்ட் பிலீவ், நான் வாழை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட், ஐ வாஸ் ஷெல் ஷாக்ட். அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து சொல்லும் போதே உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 டிவிஷனாகத்தான் இப்போ தமிழ் சினிமாவாக மாறி இருக்கு. சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட், இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ்லாம் நடந்துருக்கு. ஆனால் இதை அவன் சர்பாஸ் பண்ணுறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி, சந்தோஷம், காதல், நட்பு, எல்லா எமோஷன்ஸுக்குள்ளும் ஒரு 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 8 வயசு 9 வயசு பையனுக்குள்ளே இருக்கும்ல, அதை வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்து வந்து காட்டிருக்கான் இந்த வாழையில். இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு 7 வயசுலேருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவுற வரைக்கும். என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில் அவன் கடைசியாக ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா, நிறைய இமேஜ் வரும். அம்மா வரும், அப்பா வரும், அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும், என் மகள் வரும், இப்படிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக வர இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும். அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும், ஒரு புதினமாக படைக்க முடியும், அல்லது ஒரு பயோகிராஃபியாக எழுத முடியும். வெரி ரேர்லி in the whole world of cinema there are very few directors are able to articulate their inner experience. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாரி செல்வராஜுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி he was able to articulate எப்படின்னா, இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாமல் போயிட்டா அழுவும் பார்த்தீங்களா, அந்த தொண்டைக்குழி அப்படி இது அந்த மாதிரி அழுதுருக்கான். உடனே நம்ம நினைக்கலாம், ஓ ரொம்ப சோகமான படமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 10 இயர்ஸில் நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம். அந்த வாழை எவ்வளோ பச்சையாக இருக்கோ, பசுமையாக இருக்கோ, அந்த அளவு பசுமையான படம் இந்த படம். வேர்டன்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வேர்டன்ட்னு. அது ஏன் அவன் நம்மள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த 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 தியாகராஜன் குமாரஜன் சொன்னால், டெக்னிக்கலாக இஸ் எவால்வ்ட் அப்படின்னு இருக்கான். நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம். ஒரு டைரக்டருக்கு வணிக ரீதியில் வின் பண்ணிடுவோம், ஆனால் நம்மளுடைய ஃபார்மில், நம்மளுடைய ஆர்ட்டில், நம்மளுடைய அடைகாத்தலில் நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம். அதனால தான் எல்லா டைரக்டரும் இங்கே இருந்தவங்க எடிட் பண்ணி முடித்த உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க. they will be spending years and years to edit the film. Once it is edited, when it is projected on the screen, it is a bad film.
அவனுடைய மிச்ச படங்கள்லாம் அப்படி தான் இருப்பான். ஒரு நல்ல டைரக்டர் அப்படி தான் இருப்பான். இந்த படம் அவன் வாழ்நாளில் ஐ டோன்ட் திங்க் ஹீ கேன் மேக் அ பெட்டர் ஃபிலிம் தன் திஸ். மாதிரி யூ கான் டூ ஐ பிலீவ் ஸோ, பிகாஸ் ஸோ மச் ஆஃப் ட்ரூத் இன் திஸ் ஃபிலிம். ஏன் ட்ரூத்னா, ட்ரூத்தை எங்கே கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு 8 வயசு பையன்ட்டு நீங்கள் பேசும்போது ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட தான் அவ்வளோ ட்ரூத் இருக்கும். மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான். இந்த படத்தில் நான் வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியன்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் பார்த்த வாழ்க்கையை, மறக்க முடியாத வாழ்க்கையை, நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை, நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்தில் அப்படியே உறைஞ்சு போய் வச்சிருக்கான். அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் அந்த படத்தில் வந்து அவன் போயிட்டு கேரக்டரில் நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான். இங்கே நின்று நான் பார்த்தனா, அங்கே நின்று பார்த்தனா, இங்கே கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனாக ஆகணும். கேமராமேன் சொல்ல மாட்டேன், நல்ல பையன் அவன். இது முழுக்க மாரியினுடைய விஷன். நண்பர்களே, இந்த மாதிரி ரேரஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம். நம்ம தமிழ் சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய தம்பிட்டு பேசிக்கினேன். நான் சொன்னேன் வந்து, டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தேன். அவன் சொன்னான், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா? நான் சொன்னேன், இல்லைடா, ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து அது ஒரு பெரிய ராஜநாகம், அது படம் எடுத்து ஆடும், அதை ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கடான்னு சொன்னேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்மை, ஆனால் இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான, நான் சொல்லுவேன், குருசவா சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் சி பதேர் பஞ்சாலின்னு சொல்லுவார். அண்ட் ஐ வுட் சே, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாடு, ப்ளீஸ் வாட்ச் வாழை. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறையா சொன்ன மாதிரி, இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமாம், படம் மாதிரி இருக்காது, இது வந்து பாடம், இது வந்து உங்கள் வாழ்க்கை. இதில் ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பான். நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம், அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான், நம்மளோட டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியாக பார்க்குறதா, தேவியாக பார்க்குறதா. அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனால் அவங்க யார் அப்படின்னு பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அதாவது இந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சராக வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கா. ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்தில் தான் கூட்டி வந்திருக்கான். அதுதான் பெரிய வருத்தம். டீச்சருங்களே இல்லை போல் ஆக்சுவலாக. ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். நான் நிறையா பேசலாம், நான் ஷூட்டிங்கை விட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன். என்னை பற்றி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோட ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் அந்த மேடையை விட்டு இறங்க போகிறேன். போன படம் ஒட்டுக்காளியில் நிறைய பேசினேன், ஒரு குத்து டான்ஸ் ஆடினேன், அதுக்கு பெரிய மரியாதை கிடச்சிது. ஒரு 50 பேர் நல்ல காணொலி போட்டு திட்டினாங்க. நண்பர்களே, மேடையில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது. அட்டர் போர். ஐம் நாட் ஸ்பீக்கிங், ஐம் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் லைக் எ கிளவுன். அண்ட் ஐம் வெரி ஷூர் ஐம் த மோஸ்ட் சேட் கிளவுன். இந்த 2 படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்ட விட்டதையா. இந்த 2 படங்களும் என் நாக்கை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுருச்சு என் நாக்கில். எனக்கு பேச முடியல. அப்போ நாங்கள் பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா, நான் நல்லா பேசுகிறேன்னா, வெற்றிமாறன் நல்லா பேசுகிறேன்னா, ராம் நல்லா பேசுகிறேன்னா இப்படி ஆகிடும். அதனால் நான் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதையும் தயவுசெய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கம்மா, அழகாக இருக்கம்மா சொன்னா, அப்படிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னால் தான் அவள் அழகு. அப்படி சொல்ல விடுங்க. இன்றைக்கி ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடையை விட்டு இறங்குறேன். நான் எதுவுமே பேசலை. ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி. ப்ளீஸ்
bloody watch this movie. It is going to transport you to some other level. ஒரு குரோசவாவையும் ஒரு பிரஸ்தானையும் நான் கண்டுபிடிச்சிக்கன்னு தான் சொல்லுவேன். நான் மாரி செல்வராஜையும் கொட்டுக்காளியினுடைய டைரக்டர் வினோத் ராஜையும் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர், உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்குறது வந்து வெற்றிமாறன், ராம், என் குழந்தை பேர் டக்குன்னு வரலடா, எமோஷனல் தியாகராஜன் குமார்ராஜா. உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒல்லி ஐட்டம் பாருங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 6 packs உள்ள டேரக்டர் நான் தான் இந்தியாவில். அது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பாருங்கள் நண்பர்களே. நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய படம் பார்க்குறோம். அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு தேட்டருக்குள்ளே போகிறோம், எந்த ரீசனும் இல்லாமல். ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ரொம்ப மோசமான டைலாக்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த ஒரு வாழை மரத்தை தொட்டிருக்கீங்களா? வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு கிராக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதை கேட்டிருக்கீங்களா? வாழையினுடைய பழத்தை வந்து மேலே ஏறி பறித்து அந்த படத்தில் அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறான், அப்படி அதை உரிச்சு சாப்பிட்ருக்கீங்களா? தட் இஸ் த மோஸ்ட் ப்ரைமல் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் ஆக்சுவலாக. ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் மூவி. இந்த படம் நிச்சயமாக மக்களை, அதான் சொல்கிறேன், சில படங்கள் வந்து அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா, நீங்கள் சாவர வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க. இந்த படத்தை ஓடிடியில் வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான். ஸ்பானிஷ் அமெரிக்காவில் அங்கே வந்து ஸ்பானியர்ஸில் அங்கே வாழைமரம் இருந்தால், மெக்சிகோவில் வாழைமரம் இருக்கான், அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடித்தாங்க. அவன் பேர் நான் கலையரசா ராஸ்கல் எந்திரா. அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலாக என் படத்தில். வந்து நடித்து கொஞ்சம் நிறையாவே பேசுவான், ஊர்லாம் பேசுவான். அவன் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், வா. அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா இந்த படத்தில் வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ ப்ரூவ் தட்ஸ். சூரிய அளவு இல்லை, இருந்தாலும் சூரிய பக்கத்தில் வந்துட்டேன். தேங்க்யூ. உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும், அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோட உட்காந்து ஆர்டிகுலேட் பண்ணுறது தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு நம்ம ஒரு 4 ஆர்கஸ்டம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. சாரோட ஸ்கூல்னு வருது. என்னோட தமிழ் டெபியூ சார் கூட கர்ணன், அதுக்கப்புறம் இப்போ பைசில் நடிச்சிட்டு இருக்கேன். சாரை பற்றி எல்லாரும் பேசியிருக்கோம். அவன் இங்கே குரு, என் டீச்சர். இட்ஸ் நாட் மை ஸ்பேஸ் டு டாக் அபவுட் ஹிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு, நம்ம ஒரு செட்டில் போய் நடிக்கிறதுக்கு நம்ம போகும்போது யூ லிசன் டு டைரக்டர். நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம டைரக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். நம்ம 2 படத்தில் பண்ணும்போதும் அவரை பார்த்து தான், அவரை ரசித்து தான், அவரை அப்சர்வ் பண்ணி தான் நடிச்சிருக்கேன். ஒரு வாட்டியும் மாரி சார் படம் பண்ணும்போது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக சரண்டர் ஆகி, ஃபுல்லாக அவ்வளோ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் வாழை ஸ்பெஷலி நம்ம எல்லாரையும் லைஃப்பில் நடந்திருக்கிற ஒரு இன்சிடெண்ட், நமக்கு ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு இன்சிடெண்ட் இருக்குன்னா அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு படம் சார் எடுக்க போகிறாங்க. அப்போது அதுக்காக எல்லாமே மாற்றி வச்சு இந்த படத்துக்காக நம்ம கௌமதி அக்காவில் இருந்து எனக்கு புரியற கண்ணன் அண்ணன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி. அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல். நம்ம ஆர்டிஸ்ட்டை வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. கலியண்ணா, திவ்யா, நிகிலா, நம்ம 2 பசங்கள். So nicely they have done. As an actor, I'm so proud to watch this performance. It's a very sweet film.
ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து மிகப்பெரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இட்ஸ் லவ்லி ஃபில்ம். ஐ பர்சனலி பிலீவ் இது மாரி சரோட பெஸ்ட் ஃபில்ம். அண்ட் 23rd ஆகஸ்ட்க்கு இது ரிலீஸ் ஆக போகிறோம். ஐ பர்சனலி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், தியேட்டரில் வாங்க, பாருங்கள். கண்டிப்பாக இது பெரிய ஒரு சக்ஸஸாக மாறணும். ஏன்னா இது தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்திருக்க படத்தில் பெஸ்ட் ஃபில்ம்ஸில் இந்த ஃபில்ம் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். Personally thanking all the producers of this film, Divyaka, Mari sir, Dilip Master, Red Giant, all of you for producing this film, and especially Disney Plus Hotstar. It's a wonderful film. Thank you so much, all of you. Thank you. எதை பேசுறதுன்னு தெரியலையே, எங்கே ஆரம்பிக்கிறது? நேற்று படம் பார்த்து முடிச்சுட்டு எப்போவுமே நம்ம வந்து இந்த ப்ரிவியூ பார்க்குறப்ப ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த எண்டு டைட்டில் கார்டு போகிறப்போவே ஓகே, டைரக்டர் வெளியே இருப்பார், ப்ரொடியூசர் வெளியே இருப்பார், படத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். இங்கே பிளானிங்க்கு இடமே கிடையாது. நாடி நரம்பெல்லாம் கொலண்டு போய் எமோஷன் பீக்கில் ஆகி நான் மாறி கையை பிடிச்சிட்டு நிற்கான், அவன் என் கையை பிடிச்சிட்டு நிற்கான். ஒரு நிமிஷம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க, நானும் ஒன்றும் பேசலாம், ஒன்றும் பேசல, போயிட்டான். அந்த தேட்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் லெஃப்டில் காரை நிறுத்திட்டு ஸ்டீரிங்கில் மயிராச்சன் படுத்து கிடந்தேன். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்து கிடந்தேன்ப்பா. அப்படியே அலங்கும் போல இருக்கு. என்ன இளவல்லாம மனசில் தோணுது. நேரம் வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கேயும் உறக்க வர மாட்டேங்க. நான்லாம் இடியே விழுந்தாலும் 10 நிமிஷம் தூங்குற ஆள். உலகத்தை பற்றி அதெல்லாம் பெரிய கனவே கிடையாது. அப்படி எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ விஷயங்கள் இருக்கப்பா உன் படத்தில். என்னடி அந்த லாரியில் ஏறி எல்லாரும் போறாங்க வாழை வெட்டுறதுக்கு. அந்த வாழை இந்த பொம்பளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட்டு குலுங்குவாங்க அப்படியே ஹை ஸ்பீட்ல. அந்த லாரி அப்படி கிளம்பி போகுது, அப்படி குலுங்குவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான்டா சமம். அவ்வளவுதான்டா அவங்க. அப்படி எவ்வளவு இடத்துல அந்த 2 சொமாடுமோ எங்க ஊர்ல சோமைன்னு சொல்லுவாங்க. 20-25 கிலோ இருக்கும், குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும் தியாக ஒரு வாழை. 40 கிலோவை ஏற்றிட்டு வர்ற டைமில் நீங்கள் ஓரளவுக்கு பிளெயினில் நடந்து வந்துடலாம். ஒரு வாய்க்கால் ஒரு காலெல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இறங்கி திரும்ப சூரியனில் கேட்டு பாருங்க, அப்படியே காலை தூக்கி வைக்கல, ஒவ்வொரு காலும் 100 கிலோ மாதிரி தோணும். அது ஸோ அந்த பெயினை கடத்துகிற விஷயம் இருக்குல்ல, ஸ்க்ரீனில் இருந்து எப்போ இந்த பிள்ளைகளை யாம்டே ஒயிட் ஷாட்டு நம்ம பாத்தியில் சும்மா நடந்து வரதே வந்து எவனாலும் நடக்கலாம். அந்த பாத்தியில் இந்த பாத்தினா எங்கள் இது வரப்பு, அதில் வந்து ஏற்கனவே அது எங்கள் ஊரில் செளியுமோ சகதி சேரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். இதில் இந்த கிலோ இந்த 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது எதை சொல்ல, என்ன எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். காலமும் சூழலையும் எல்லாத்தையும் கருதி கொஞ்சம் நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். நான் வந்து உன் ஆஃபீஸுக்கு வந்து நிறைய பேசுகிறேன். பரியேறும் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதில் ஒரு கல்லூரி, அதில் வந்து ஒரு காதல் அப்படின்னா, அந்த பரியேறும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு லைஃப் இருக்குமில்ல, அதுதான் வாழை. ஸோ என்னை பொறுத்தவரையில் இது பரியேறும் பெருமாள் 1. அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பரியேறும் பெருமாள் 2. அதான் நான் பார்க்கேன், அப்படி தான் நான் பார்க்கேன். அதில் பரியேறும் பெருமாள், இதில் சிவனஞ்சான். ஆனால் ரெண்டுமே மாறி நடிகர்களை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ராகுல், குமரவேல், அப்புறம் வந்து சேகர் அம்மா நடித்த கோமதி அவங்க, அதுக்கப்புறம் வந்து நிக்கிலா விமல் அவங்க ஒவ்வொருத்தரும், அப்புறம் வந்து நம்ம கலையரசன் அப்படி எவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாலா என் பின்ன வந்து கேட்டுட்டு இருக்காங்க தெரியுது எனக்கு. அவன் லவ்வை வந்து இவன்கிட்ட சொல்கிறான், ஏட்ட ஏக்கா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏம்ல நீ அவனை கல்யாணம் பண்ணின்னு சொல்ல, அவங்க நம்ம அப்பா மாதிரியா இருக்கான்.
நம்ம அப்பா மாதிரியே பேசுகிறான், நம்ம உரிமைக்காக போராடுறான். இவன் நம்ம ஆளு, இவன் அவன் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஏற்கனவே தாட் இருக்கு. உடனே அவ சரி ரைட்டுங்க. இப்போ மருதாணி தான் கொண்டு கொடுக்க சொல்லுவா, இவன் அந்த பேட்சை தூக்கிட்டு போகிறான், அருவாள் சுற்றி பேட்சை தூக்கிட்டு அங்கே போய் நிற்கான். எங்க பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆயிரும், கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ நேர பிரச்சனைகள்லாம் இருக்கனால அப்படி முடிச்சிடுறேன், போதும், அவ்வளோதான். எனக்கு நீ தம்பியாக வந்து எனக்கு பெருமை. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன அது பேர், என்ன பேர், தாபனபரணிகள் கொல்லப்படாதவர்கள் புக் எடுத்துகிட்டு வரான், வந்து கொடுக்கான். என்னடே நான் இது எழுதியிருக்க புக்கு, ரைட், படிச்சாச்சு. சில ஆளுகளை பார்த்தா டக்குன்னு தெரியும், இவன் வேற மாதிரி ஆட்டியா தூக்குவானா, இவன் தாலி சினிமா கையில் இருக்க. அப்படி நான் யோசிச்ச நடிகர்கள் இருக்காங்க, இன்னைக்கு உச்ச நடிகர்கள் இருக்காங்க, அவங்க பிஆர்ஓக்களுக்கு தெரியும். ஒரு 2-3 பேரை சொன்னேன், அதில் இவன் ஒருத்தன். அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க, வீடியோ பார்த்தாச்சு. அதனால் அவங்கள சும்மா ஸ்டேஜில் ஏற்றி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க, என்னையும் திட்டியிருக்காங்க பயங்கரமாக, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி. இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம். அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோ பேத்துக்குமே நன்றி. என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன். ஈஸ்வர் சார், ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சந்தோஷ் நாராயண், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் வந்து சில வர முடியாத காரணம், அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அதனால் வர முடியல. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. எல்லாருமே இந்த டீமில் வேலை பார்த்த எடிட்டர், கேமராமேன், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம்.